நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட அக்காவும் இந்த குடும்பமும் உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை, அதுக்காக நான் நிச்சயமா உங்களை. ஏன் நான் நிறுத்திட்டீங்க? நீங்க சொல்ல வர்றது என்னன்னு முழுசா சொல்லிடுங்க. எதை நீங்க ஏமாத்து வேலைன்னு சொல்றீங்களோ சொல்ல போனா அது நான் ஸ்ருதி மேல வச்சிருக்கிற பாசம் சின்னா. இப்ப அந்த பாசம் என்னோட ரத்தத்துல கலந்துடுச்சு. இந்த இந்த உணர்வுகளுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க. ஸ்ருதி எப்பவோ என்னோட வாழ்க்கையா மாறிட்டாங்க. அவங்க மேல நான் உயிரியா வச்சிருக்கேன். அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஒரே தடங்கள் தான். என் பொண்டாட்டி ராணியம்மா மட்டும்தான். ஸ்ருதி மேல இருக்கிற பாசத்தை மறைச்சு இதுக்கு மேல நான் விளையாட தயாரா இல்ல. இல்ல, இதுக்கு மேல என்னால முடியாதுச்சுன்னா. வேணும்னா இதை நீங்க அஞ்சலியோட கெட்ட நேரம்னு நினைச்சுக்கோங்க. இன்னொரு தடவை நீ உன் வாயால என் அக்காவோட பேரை கூட சொல்லக்கூடாது. நடந்தது நடந்து முடிஞ்சது தானே. எனக்கு அஞ்சலி மேல எந்த பாசமும் வரலன்னா நான் என்ன செய்ய? இதுக்கு மேல இந்த ரகசியத்தை காப்பாத்த நான் தயாரா இல்ல. நான் ஸ்ருதி மேல வச்சிருக்கிற உண்மையான காதல் இந்த உலகத்துக்கே தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏதாவது பேசுறதுக்கோ இல்ல செய்யறதுக்கோ முன்னாடி ஒரு நிமிஷமாவது உங்க அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நின்னு நீங்க என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? என்ன நீங்க மிரட்டுறதுக்கு முன்னாடி தைரியம் இருந்தா உண்மைகளை போய் உங்க அக்கா கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்க போனீங்க? அஸ்வின் தம்பி, ஷியாம் தம்பி எல்லாரும் கீழே ஒன்னா இருக்காங்க. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. பரவாயில்லையே, கொண்டாட்ட ஆரம்பமாயிடுச்சா? நீங்க போங்க, நானும் என் மச்சானும் சேர்ந்த கீழே வரோம். அட வாங்க மச்சான், கீழே போலாம். நம்ம கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்ருதி, ஸ்ருதி இல்ல பிரியாணி, நான் வந்திருக்கேன். கே 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 கே. நீங்களா கேக்கே? உள்ள வாங்க. Thank you so much. இத புடிங்க பிரியாணி, இது உங்களுக்காக தான். என்னது? எடுத்து பாருங்க. Thank you. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா ஓபன் பண்ணுங்க. Happy Valentine's Day.
வேலண்டைன்ஸ் டேனா என்ன? இது காதலர்கள் தினம். ரெண்டு மனசும் ஒண்ணு சேர்ற நாள். கப்பல்ஸ்க்கான நாள். கேவலப்படுற நாள். கேவலப்படுற காதலிக்கிற நாள். காதலிக்கிற நாள். எஸ், ரொம்ப நிறைய காதலிக்கிற நாள். ஓ, ஒன் செக். ஹேய் அஜய். ஏ கேக்கே, நீ பிரியாவை பாத்தியா? அந்த கிஃப்ட கொடுத்துட்டியா இல்லையா? எஸ் எஸ் கொடுத்துட்டேன். மேல சொல்லு. அப்போ நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? அது வந்து நான் மறந்து போயிட்டேன். சாரி. சரி, கொஞ்சம் பிரியா கிட்ட ஃபோனை கொடு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேக்கே, அது பிரியாக்காகவும் நீ கொஞ்சம் கிரீன் டீ எடுத்துட்டு வர முடியுமா? கொஞ்சம் டென்ஷனா இருப்பல்ல. ஓ யா ஓகே. ஒன் செக். நீ பிரியா கிட்ட பேசு. பிரியாணி, அஜய் லைன்ல இருக்கான். இந்தாங்க, ம், நான் கிரீன் டீ கொண்டு வரேன். ம், சரி. ஹலோ. பிரியா, சொல்லுங்க அஜய். அது வந்து என்னன்னா, வேலண்டைன்ஸ் டே அது இதுன்னு சொன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா காதலை வெளிப்படுத்துறதுக்கு அதுதான் சரியான நாள். பட் பிரியா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவே கிடையாது. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அதனால இது வெரி ஸ்பெஷல் டே. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. பிரியா, அது வந்து ஐ லவ் யூ so much பிரியா. என்னைக்கும் இதே மாதிரி லவ் பண்ணுவேன். ஆனா இதை சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். அது வந்து கேக்கே வந்திருப்பான்ல. ஸோ நான் ஃபோனை வச்சிடுறேன். அஜய் ஒரு நிமிஷம். என்ன? இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இத பத்தி உங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இதை எப்பவும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்ல. இன்னைக்கு நாள் வேற ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொல்லுங்க பிரியா. அது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் அஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, இதுக்கு மேல நாம நேரத்தை வீணாக்க கூடாது. கல்யாணத்துக்கு முடி செய்ய வேண்டிய சடங்குகளே நிறைய இருக்குல்ல. அட கடவுளே, அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாயே எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம். சரி, நம்ம பிரியா தயாராயிட்டாளா இல்லையா? மண்டபத்துக்கு வேணுங்கிற பொருள் வந்துச்சா வரலையானே தெரியலையே. வந்துருச்சு. பகவானே கிருஷ்ணா, இந்த ஸ்ருதி எங்க போனா? ரொம்ப நேரமா காணோம். மேட்ச் பாக்ஸ் வேணும்னு கேட்டீங்கல்ல. இன்னும் நீ ரெடியாக தான் இருக்கியா? போட்டனா இத போறேன் அத்தை. நல்ல பொண்ணு. ஒரு நிமிஷம். நீங்க அஸ்வின் எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தேன், நிறைய வாடி பார்த்தேன். அவ்வளவு எதுக்கு? இங்க பார்த்தேன், அது அங்க பார்த்தேன், அது இங்க பார்த்தேன். ப்ளீஸ், நான் கேக்குறது இப்ப அஸ்வினை எங்கேயாவது பாத்தீங்களான்னு. இல்ல ஸ்ருதி, பார்க்கல. இப்ப நான் யாரையும் பார்க்கல, உங்களை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கேமராவை மூடி வைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு கையில பிடிச்சிட்டு இருக்க? மீதி இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யு. இந்த நெய் டப்பாவை கொண்டு போய் மண்டபத்துல கொடுத்துரு. ஓகே பாட்டி, பை பை. அம்மா, யாரு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. லேட்டா வந்தாலும் நம்ம திவாரி குடும்பம் வந்துட்டாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாண சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோமோன்னு நினைச்சேன் நான். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் மண்டபத்துக்கு போவோம் வாங்க. ஏ கரிமா, நாம போய் பிரியாவை கூட்டிட்டு வரலாம். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன ஸ்ருதி இதெல்லாம்? ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சரி, ஒரு வேலை பண்ணு. உங்க அப்பாவை மண்டபத்துக்கிட்ட கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. சரி. அதுக்கப்புறம் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. என்ன? சரி, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாமா.
பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னா பேசாம நீங்க விவாகரத்து பண்ணிடுங்க. அஞ்சலி நீங்க பிரிஞ்சிருங்க. எங்க போயிட்டீங்க அஸ்வின்? ரொம்ப நேரமா நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹரிபிரகாஷனே, இங்க வாங்க. நான் கொடுத்த பூமாலை எங்க வச்சீங்க? அட கடவுளே, நான் ஸ்விம்மிங் பூல் சைடு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இதை எடுத்துட்டு போய் மத்த ஏற்பாடெல்லாம் பாருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க அஸ்வின். அஸ்வின், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நிறைய வேலை இருக்கு, நான் என்ன செய்யறது? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நீ ஏன் இங்கே நிக்கிற? சரி சீக்கிரம் மேல போ. பிரியா வேற ஏற்கனவே ரெடி ஆயிட்டா. வா வா வா. ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறியோ தெரியல. அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ஹரிபிரகாஷ் மாலை எங்க வச்சாருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். சின்ன, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இல்லக்கா, நான் உங்ககிட்ட இப்பவே பேசி ஆகணும். என்ன விஷயம் சின்ன? அக்கா, அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இங்க தானே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சின்ன, சின்ன, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அக்கா, மாமா உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு. உங்களை சீட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஸ்ருதியும் தான். அவங்க ரெண்டு பேரையும் நான் அக்கா, 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 உங்களுக்கு என்னாச்சு? அக்கா, 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 என்னாச்சுக்கா உங்களுக்கு? அக்கா, கண்ணை திறந்து பாருங்க. அக்கா, 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 கண்ணை திறந்து பாருங்க. அக்கா, அக்கா, உங்களுக்கு என்னாச்சுக்கா? அக்கா, pick up the phone, டாக்டர். டாக்டர், போன் எடுங்க. போன் எடுங்க டாக்டர். அக்கா, 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 ஐம் சோ சாரிக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொன்னேன்க்கா. என்னால சொல்லாம இருக்க முடியலக்கா. அக்கா, அது அக்கா, அக்கா, are you okay, அக்கா? அக்கா, நான் I'm really sorry, அக்கா. சாரியா? சின்ன, நீ எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குற? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னல? எனக்கு என்னமோ உடம்பு சுத்தமா முடியல. அப்படின்னா நீங்க நான் சொன்ன எதையும் அக்கா, நான் உடனே டாக்டர் கால் பண்றேன். இருங்க. சின்ன, சின்ன, எனக்கு எதுவும் ஆகல. இங்க பாரு, மத்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. நீ போன்லாம் பண்ணாத. அக்கா, are you sure?
சின்ன நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. நான் பண்ண டென்ஷன்ல நீ சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேல்ல. சொல்லு சின்னா, என்ன விஷயம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின் என்கிட்ட சொன்னது சும்மா மிரட்டுறதுக்கு தானே, இல்ல உண்மையிலேயே அஞ்சலி கிட்ட ஏதாவது சொல்லிடுவானா? எல்லாத்தையும் நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அதால தேவையில்லாம பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் மாப்ள என்னாச்சு மாப்ள? ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. ஏதாவது விஷயம் உங்களை ரொம்ப தொந்தரவு செய்தா என்ன? நீங்களே பாருங்க மாமா, எங்களுக்கு கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு கூட ஒருவேளை ராணியம்மா ஒரு நிமிஷம் என் பக்கத்துல இல்லனா கூட எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது மாமா. நீங்க ராணியம்மா எங்கேயாவது பாத்தீங்களா? அவளும் அஸ்வினும் சேர்ந்து மேல போயிருந்தாங்க. அதனால நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா இத பாருங்கக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இது நான் சொல்ல போற விஷயத்த அஞ்சலி அம்மா இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. மேத்தா கிளினிக்ல இருந்தா? மேத்தா கிளினிக்ல இருந்தா? என்னக்கா அது? இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அஞ்சலி அம்மா நான் போய் அத்தையார சொல்லட்டுமா? இல்ல இல்ல, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க கீழே போங்க, நான் கிளம்பி வந்துடுறேன். சரி, நீ எதோ சொல்ல வந்திய சொல்லு. அக்கா முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க. ரொட்டீன் செக்அப் பண்ண அவ்வளவுதான் சின்ன, வேற ஒண்ணும் இல்ல. அக்கா வாட்ஸ் ராங்?